கர்த்தர் நல்லவர். ஆமென். யோவான் 6வது அதிகாரம் வேதத்திலிருந்து நீங்க படிச்சு பாருங்க. இயேசுவின் போதனை கேட்கிறதற்கு திரளான ஜனங்கள் கூடி வருகிறாங்க. அவங்களுக்கு போஜனம் கொடுக்கணும்னு இயேசு அறிந்து இங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்கும்போது 5 அப்பமும் 2 மீனும் இருக்குதுங்கிறாங்க. அதை பகிர்ந்தளித்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். இது ஒரு சம்பவம். இது முடிந்ததுக்கு அப்புறம் சீசர்கள் எல்லாரும் தங்களுடைய படகுல ஏறி கப்பர்நகூமுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இங்க பிரசங்கம் கேட்ட மனிதர்கள்லாம் இயேசுவை தேடுறாங்க. இங்க ஒரு போட்டு தான் இருந்துச்சு. அந்த போட்ல சீசர்கள் மாத்திரம் தான் போனாங்க. இயேசுவை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களும் ஒரு போட் மூலமா கப்பர்நகூம் போகும்போது அங்க இயேசு இருக்கிறார். நீங்க அங்கதானே இருந்தீங்க, இங்க எப்ப வந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னு ஜனங்கள் இயேசுவை நோக்கி கேட்கும் பொழுது இயேசு மறுஉத்தரவு சொல்கிறார், நீங்க உண்மையிலேயே என்னை தேடல, உங்களுக்கு போஜனம் கொடுத்தேன் பாத்தீங்களா, அதாவது உங்களுக்கு பசியை தீர்த்தன் பாத்தீங்களா, இதனால மாத்திரம் தான் நீங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 27வது வசனம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியையை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? சுருக்கமா சொல்லணும்னா என்ன விசுவாசிங்க அப்படின்னா இயேசுவானவர் எடுத்து கூறுகிறார். அதாவது தேவனுக்கேற்ற கிரியையை நடப்பியுங்கள், தேவன் ஒருவரை அனுப்பி இருக்கிறார், அவர் தான் மெய்யான ஜீவ அப்பம், நான் தான் மெய்யான ஜீவ அப்பம் அப்படின்னு வெளிப்படுத்தும் பொழுது இப்பயும் மக்கள் மதியினமா கேட்கிறாங்க, உண்மை நாங்க விசுவாசிக்கணும்னா நீங்க எங்களுக்கு என்ன அற்புதத்தை செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்பதான் அற்புதம் செய்து இந்த பக்கம் வந்திருக்கிறாரு, அதன் நிமித்தம் தான் இந்த மக்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களோட மதியினத்தை பார்த்தீங்களா, நாங்க உங்களை நம்பணும், உங்களை விசுவாசிக்கணும், நீங்க எங்களுக்கு என்ன அற்புதத்தை செஞ்சு காட்ட போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு சம்பவத்தை இயேசு விளக்குகிறார். அதற்கு அப்புறமாக தான் இயேசு சொல்கிறார், நானே மெய்யான ஜீவ அப்பம், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் பசியடையான், ஒரு காலும் தாகமடையான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த இடத்துல அற்புதம் செய்தார். எதன் நிமித்தம்? அவர் நல்லவராய் இருந்தபடினால் நன்மை செய்தார். நன்மை செய்ததுனால அவர் நல்லவர் அல்ல. ஆனா மக்கள் என்ன நினைச்சாங்க, அவர் நமக்கு பசியார போஜனம் கொடுத்தாரு, அதனால அவர் நல்லவர், அதனால அவரை நம்ம தேடுவோம் அப்படின்னாங்க. அதை தான் இயேசு சொல்லுகிறார், நீங்க அற்புதம் பெற்றதுனால என்னை தேடாதீங்க, என்னை தேடுறதுனால உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் உண்டாகும் அப்படின்னு எடுத்து கூறுகிறார். இதை தான் வேதவசனம் எடுத்து கூறுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு. நீங்க தேவனை விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் அருளுகிறவராய் இருக்கிறார். அவர்கிட்ட அற்புதமும் அதிசயமும் உண்டாகும் அப்படின்னு அவரை விசுவாசிக்காதீங்க. அவரை விசுவாசிக்கிறதுனால உங்க வாழ்க்கை நிறைவாக இருக்கும்.